மரித்தோர் எப்படி எழுந்திருப்பார்கள்? ஆகிலும் மரித்தோர் எப்படி எழுந்திருப்பார்கள்? எப்படிப்பட்ட சரீரத்தோட வருவார்கள் என்று ஒருவன் சொல்வானாகில், புத்தியீனனே, நீ விதைக்கிற விதை செத்தால் ஒழிய உயிர்க்க மாட்டாதே. நீ விதைக்கிற போது இனி உண்டாகும் மேனியை விதையாமல் கோதுமை அல்லது மற்றொரு தானியத்தினுடைய வெறும் விதையையே விதைக்கிறாய். அதற்கு தேவன் தமது சித்தத்தின்படியே மேனியை கொடுக்கிறார். விதை வகைகள் ஒவ்வொன்றிற்கும் அதற்கேற்ற மேனியையே கொடுக்கிறார். எல்லா மாம்சமும் ஒரே விதமான மாம்சம் அல்ல. மனுஷருடைய மாம்சம் வேறே, மிருகங்களுடைய மாம்சம் வேறே, மச்சங்களுடைய மாம்சம் வேறே, பறவைகளுடைய மாம்சம் வேறே. வானத்துக்குரிய மேனிகளும் உண்டு, பூமிக்குரிய மேனிகளும் உண்டு. வானத்துக்குரிய மேனிகளுடைய மகிமையும் வேறே, பூமிக்குரிய மேனிகளுடைய மகிமையும் வேறே. சூரியனுடைய மகிமையும் வேறே, சந்திரனுடைய மகிமையும் வேறே, நட்சத்திரங்களுடைய மகிமையும் வேறே. மகிமையிலே நட்சத்திரத்துக்கு நட்சத்திரம் விசேஷித்திருக்கிறது. மரித்தோரின் உயிர்த்தெழுதலும் அப்படியே இருக்கும். அழிவுள்ளதாய் விதைக்கப்படும், அழிவில்லாததாய் எழுந்திருக்கும். கனவீனம் உள்ளதாய் விதைக்கப்படும், மகிமை உள்ளதாய் எழுந்திருக்கும். பலவீனம் உள்ளதாய் விதைக்கப்படும், பலமுள்ளதாய் எழுந்திருக்கும். ஜென்ம சரீரம் விதைக்கப்படும், ஆவிக்குரிய சரீரம் எழுந்திருக்கும். ஜென்ம சரீரமும் உண்டு, ஆவிக்குரிய சரீரமும் உண்டு. அந்தப்படியே முந்தின மனுஷனாகிய ஆதாம் ஜீவாத்துமாவானான் என்று எழுதியிருக்கிறது. பிந்தின ஆதாம் உயிர்ப்பிக்கிற ஆவியானார். ஆகிலும் ஆவிக்குரிய சரீரம் முந்தினதல்ல, ஜென்ம சரீரமே முந்தினது, ஆவிக்குரிய சரீரம் பிந்தினது. முந்தின மனுஷன் பூமியில் இருந்து உண்டான மண்ணானவன். இரண்டாம் மனுஷன் வானத்திலிருந்து வந்த கர்த்தர். மண்ணானவன் எப்படிப்பட்டவனோ மண்ணானவர்களும் அப்படிப்பட்டவர்களே. வானத்துக்குரியவர் எப்படிப்பட்டவரோ வானத்துக்குரியவர்களும் அப்படிப்பட்டவர்களே. மேலும் மண்ணானவனுடைய சாயலை நாம் அணிந்திருக்கிறது போல வானவருடைய சாயலையும் அணிந்து கொள்வோம். சகோதரரே, நான் சொல்லுகிறது என்னவெனில், மாம்சமும் இரத்தமும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிக்க மாட்டாது. அழிவுள்ளது அழியாமையை சுதந்தரிப்பதில்லை. கொரிந்து சபையிலே மரித்தோரின் உயிர்த்தெழுதலை குறித்து வாக்குவாதம் உண்டாயிற்று. ஒரு சிலர் மரித்தோரின் உயிர்த்தெழுதல் உண்டு என்றும் வேறு சிலரோ இல்லை என்றும் விவாதம் பண்ணுகிறார்கள். மரித்தோரின் உயிர்த்தெழுதல் உண்டு என்று நம்ப மறுக்கிறார்கள். இவர்களுடைய அவநம்பிக்கைக்கு இரண்டு காரணங்கள் உள்ளன. அவையாவன, மரித்தோர் எப்படி எழுந்திருப்பார்கள், எப்படிப்பட்ட சரீரத்தோடு வருவார்கள், மரித்தோர் எந்த வல்லமையினால் உயிர்த்தெழுவார்கள் என்று மரித்தோரின் உயிர்த்தெழுதலை நம்பாதவர்கள் கேட்கிறார்கள். மரித்தோரை உயிர்த்தெழச் செய்கிற வல்லமை எது என்பது இவர்களுடைய கேள்வி. இந்த கேள்வியை கேட்கிறவர்கள் மரித்தோரின் உயிர்த்தெழுதலை சிறிதும் நம்பாதவர்கள். வேறு சிலரோ இந்த உபதேசத்தை நம்புகிறார்கள். ஆனால் தங்கள் நம்பிக்கையில் தெளிவில்லாதவர்களாக குழப்பத்தோடு இருக்கிறார்கள். உயிர்த்தெழும்போது அவருடைய சரீரம் எப்படி இருக்கும் என்பதை அறிந்து கொள்வதில் ஆர்வத்தோடு இருக்கிறார்கள். தேவனுடைய தெய்வீக வல்லமையினாலே மரித்தோரின் உயிர்த்தெழுதல் உண்டாகும். இந்த சத்தியத்தை விளக்குவதற்கு ஒரு விதை விதைக்கப்பட்டு அது எப்படி முளைத்து பயிராகி மேனியை தருகிறது என்று பவுல் ஒரு உவமானத்தை சொல்லுகிறார். நாம் ஒவ்வொரு வருஷமும் தானிய விதைகளை விதைக்கிறோம். இவை நிலத்தில் செத்து போகிறது. செத்துப்போன விதை உயிர் பெற்று முளைக்கிறது. முளைத்து பயிராகி அறுவடைக்கு ஆயத்தமாக மேனியை தருகிறது. விதை முளைத்து பயிராக வேண்டுமென்றால் அது மரிக்க வேண்டும். விதை செத்த பின்பே அதற்கு உயிர் உண்டாகிறது. இது நம்முடைய அன்றாட வாழ்வில் நடைபெறுகிற சம்பவம். தேவனுடைய வல்லமையினாலேயே விதை செத்துப்போய் முளைக்கிறது. மனுஷராகிய நாமும் செத்து போகிறோம். தேவனுடைய வல்லமையினாலே நாம் மறுபடியும் உயிரோடு எழும்புவோம். இதை நம்பாதவர்கள் ஒரு விதை எப்படி செத்து உயிர் பெறுகிறது என்பதை நோக்கி பார்க்க வேண்டும். நாம் விதைக்கிற விதைக்கும் அதை அறுவடை பண்ணுகிற மேனிக்கும் வித்தியாசம் உண்டு. விதைக்கிற விதையில் மாற்றம் உண்டாகும். தேவன் தம்முடைய சித்தத்தின் பிரகாரமாக விதைக்கு மேனியை கொடுக்கிறார். விதை வகைகள் ஒவ்வொன்றிற்கும் தேவன் அதற்கேற்ற மேனியை கொடுக்கிறார். விதைக்கப்படும் விதை பலவிதமான மாற்றங்கள் வழியாக கடந்து வருகிறது. அது முளைத்து எழும்புவதற்கு முன்பாக விதைக்கப்பட்ட விதை செத்து போகிறது.
எல்லா மாம்சமும் ஒரே விதமான மாம்சம் அல்ல, மாம்சங்களில் வித்தியாசம் உண்டு. மனுஷருடைய மாம்சம் வேறு, மிருகங்களுடைய மாம்சம் வேறு, பறவைகளுடைய மாம்சம் வேறு, மச்சங்களுடைய மாம்சமும் வேறு. மேனிகளிலும் வித்தியாசம் உண்டு. வானத்திற்குரிய மேனிகள் வேறு, பூமிக்குரிய மேனிகள் வேறு. இவற்றின் மகிமை வேறு. வானத்திற்குரிய மேனிகளுடைய மகிமை வேறு, பூமிக்குரிய மேனிமையுடைய மகிமை வேறு. சூரியனுடைய மகிமை வேறு, சந்திரனுடைய மகிமை வேறு, நட்சத்திரங்களுடைய மகிமை வேறு. மரித்து போன சரீரம் உயிர்த்தெழும் போது அதற்கு பலவிதமான மாற்றங்கள் உண்டாகும். சரீரங்களுக்கு வெவ்வேறு விதமான மகிமைகள் உண்டாயிருக்கும். தேவனுடைய வல்லமையே மரித்து போன சரீரத்தை உயிரோடு எழுப்புகிறது. தேவனுடைய இதே வல்லமையே வானத்திற்குரிய மேனிகளுக்கும் சூரியனுக்குரிய மேனிகளுக்கும் வான மண்டலங்களில் உள்ளவைகளுக்கும் வெவ்வேறு விதமான மகிமையை கொடுக்கிறது. தேவன் அதற்குரிய மேனிகளையும் மகிமையையும் தம்முடைய வல்லமையினால் கொடுக்கிறார். இப்படிப்பட்ட சர்வ வல்லமையுள்ள தேவனால் மரித்தோரை உயிரோடு எழுப்ப முடியும். வெவ்வேறு விதமான மகிமையை பற்றி பவுல் சொல்லும்போது மரித்தோரின் உயிர்த்தெழுதலும் அப்படியே இருக்கும் என்று சொல்லுகிறார். மரித்தோரை அடக்கம் பண்ணுவது என்பது ஒரு விதையை நிலத்தில் விதைப்பதற்கு சமம். அந்த விதையை பூமிக்கு ஒப்புக் கொடுப்பது போல மரித்து போன சரீரத்தை பூமியில் அடக்கம் பண்ணுகிறோம். முளைக்க வேண்டும் என்பதற்காகவே விதையை விதைக்கிறோம். அதுபோலவே உயிர்த்தெழ வேண்டும் என்பதற்காகவே சரீரத்தை பூமியில் அடக்கம் பண்ணுகிறோம். மரித்தோர் மறுபடியும் உயிரோடு எழும்பும் போது அவர்கள் கல்லறையின் வல்லமையில் இருந்து விடுதலை பெற்று எழும்புகிறார்கள். இனிமேல் மரணத்திற்கோ கல்லறைக்கோ உயிர்த்தெழுந்த சரீரங்கள் மேல் அதிகாரம் இல்லை. நம்முடைய சரீரம் அழிவுள்ளதாய் விதைக்கப்படும், அழிவில்லாததாய் எழுந்திருக்கும். கனவீனம் உள்ளதாய் விதைக்கப்படும், மகிமையுள்ளதாய் எழுந்திருக்கும். பலவீனம் உள்ளதாய் விதைக்கப்படும், பலமுள்ளதாய் எழுந்திருக்கும். ஜென்ம சரீரம் விதைக்கப்படும், ஆவிக்குரிய சரீரம் எழுந்திருக்கும். நம்முடைய சரீரம் அற்பமானது. இயேசு கிறிஸ்து நம்முடைய அற்பமான சரீரத்தை தம்முடைய மகிமையான சரீரத்திற்கு ஒப்பாக மறுரூபப்படுத்துவார். நம்முடைய சரீரம் உயிர்த்தெழும் போது அது கிறிஸ்துவின் மகிமையுள்ள சரீரத்திற்கு ஒப்பாக இருக்கும். கிறிஸ்துவின் சரீரம் பிரகாசிப்பது போல நம்முடைய மறுரூபமான சரீரமும் பிரகாசிக்கும். நம்முடைய சரீரம் மரித்து போகும்போது அது பூமியில் அடக்கம் பண்ணப்படுகிறது. செத்துப்போன சரீரம் மரணத்தின் வல்லமையில் இருக்கிறது. செத்துப்போன சரீரத்தினால் ஒன்றும் செய்ய முடியாது. அந்த சரீரத்திற்கு நம்பிக்கையே இல்லை. ஆனால் தேவனோ தம்முடைய தெய்வீக வல்லமையினால் மரித்து போன நம்முடைய சரீரத்தை மறுபடியும் உயிரோடு எழுப்புகிறார். நம்முடைய சரீரங்கள் உயிரோடு எழும்பும் போது தேவன் அதற்கு பரலோகத்தின் ஜீவனையும் மகிமையையும் தருகிறார். நாம் மரித்து அடக்கம் பண்ணப்படும் போது நம்முடைய சரீரம் அழிவுள்ளதாக அடக்கம் பண்ணப்பட்டாலும் நாம் உயிரோடு எழும்பும் போது அழிவில்லாததாய் எழுந்திருப்போம். வானத்திலும் பூமியிலும் தேவன் பெரிய காரியங்களை செய்கிறார். அவரால் எல்லாம் கூடும். அவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. வானத்திற்குரிய மேனிகளும் உண்டு, பூமிக்குரிய மேனிகளும் உண்டு. அவற்றிற்கு மகிமை உண்டு. இவை எல்லாவற்றையும் தேவன் தம்முடைய வல்லமையினால் உண்டு பண்ணுகிறார். மரித்தோரின் உயிர்த்தெழுதலை கொரிந்தியருக்கு உபதேசம் பண்ணுவதற்காக முந்திய ஆதாமையும் பிந்தின ஆதாமையும் அப்போஸ்தலர் பவுல் இங்கு ஒப்பிட்டு சொல்லுகிறார். முந்தின ஆதாம் பூமியில் இருந்து உண்டான மண்ணானவன். பிந்தின ஆதாம் வானத்தில் இருந்து வந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. முந்திய மனுஷனாகிய ஆதாம் ஜீவாத்மாவானான். பிந்தின ஆதாமாகிய இயேசு கிறிஸ்து உயிர்ப்பிக்கிற ஆவியானார். நம்முடைய ஜென்ம சரீரம் முந்திய ஆதாமிலிருந்து வந்திருக்கிறது. பிந்தின ஆதாமாகிய இயேசு கிறிஸ்துவிடமிருந்து நம்முடைய ஆவிக்குரிய சரீரம் வந்திருக்கிறது. ஆவிக்குரிய சரீரம் முந்தினதல்ல, ஜென்ம சரீரமே முந்தினது. ஆவிக்குரிய சரீரம் பிந்தினது. முந்தின ஆதாம் ஜீவாத்மா ஆனது போல நாமும் ஜீவாத்மாக்களாய் இருக்கிறோம். பிந்தின ஆதாமாகிய இயேசு கிறிஸ்து உயிர்ப்பிக்கிற ஆவியாக இருக்கிறார். அவரே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாக இருக்கிறார். முந்தின ஆதாம் நமக்கு ஜென்ம சரீரத்தை கொடுக்கவில்லை என்றால் பிந்தின ஆதாமாகிய இயேசு கிறிஸ்துவினால் நமக்கு ஆவிக்குரிய சரீரத்தை கொடுக்க முடியாது. ஆகையினால் நாம் ஆவிக்குரிய சரீரத்தை பெற்றுக் கொள்வதற்கு நமக்கு ஜென்ம சரீரம் அவசியமாய் இருக்கிறது. அழிவுள்ளது அழியாமையை சுதந்திரிப்பதில்லை. பரிசுத்தவான்களின் சரீரம் உயிர்த்தெழும் போது அதில் அநேக மாற்றங்கள் உண்டாகிறது. அழிவுள்ளதில் இருந்து அழியாமையாக மாறுகிறது.
பலவீனம் உள்ளதில் இருந்து பலமுள்ளதாய் மாறுகிறது, கனவீனம் உள்ளதில் இருந்து மகிமை உள்ளதாய் மாறுகிறது. ஜென்ம சரீரமாக விதைக்கப்பட்டு ஆவிக்குரிய சரீரமாக எழும்புகிறது. உயிர்த்தெழுதல். உயிர்த்தெழுதலை விளக்குவதற்கு பவுல் கோதுமை விதையும் மற்ற விதைகளும் விதைக்கப்பட்ட பின்பு எவ்வாறு முளைக்கிறது என்பதை எடுத்துக்காட்டாக கூறுகிறார். நாம் விதைக்கிற விதை செத்தால் ஒழிய உயிர்க்க மாட்டாது. செத்துப்போன விதை அப்படியே திரும்ப முளைக்காது. தன்னை போன்ற விதைகளை அது முளைக்கச் செய்யும். புதிய விதைகளை உற்பத்தி செய்வதற்கு முன்பாக விதைக்கப்பட்ட விதை அழிய வேண்டும். செத்துப்போகாத விதை எத்தனை வருஷம் ஆனாலும் பலன் தராமல் அப்படியே இருக்கும். ஒவ்வொரு மனுஷனும் அவன் உயிர்த்தெழுந்த பின்பு தன்னுடைய சரீரத்தையே பெற்றுக்கொள்வான். மனுஷர் மனுஷரைப் போலவும் ஸ்திரீகள் ஸ்திரீகளைப் போலவும் உயிர்த்தெழுந்த பின்பும் இருப்பார்கள். உயிர்த்தெழுந்த சரீரம் மரிப்பதில்லை. இந்த விஷயத்தில் உயிர்த்தெழுந்த சரீரங்கள் இயேசு கிறிஸ்துவின் சரீரத்தை போன்று இருக்கும். மனுஷர் பார்ப்பதற்கு ஒன்றுபோல் இருந்தாலும் ஒவ்வொரு மனுஷரும் வித்தியாசமானவர்களே. ஒவ்வொரு மனுஷருக்கும் இடையில் ஏதாவது ஒரு வித்தியாசம் காணப்படும். சந்திரன், சூரியன், நட்சத்திரங்கள் ஆகியவற்றிற்கு வெவ்வேறு மகிமை உண்டு. அதுபோலவே வானத்திற்குரியவைகளுக்கும் பூமிக்கு உரியவைகளுக்கும் வெவ்வேறு மகிமை இருக்கும். உயிர்த்தெழுந்த சரீரம் மரிக்காது, ஆனாலும் அவற்றின் மகிமைகளில் வித்தியாசம் இருக்கும். நம்முடைய சரீரம் அழிவுள்ளதாக விதைக்கப்படுகிறது, அழிவில்லாததாக உயிர்த்தெழுகிறது. மகிமை இல்லாமல் விதைக்கப்படுகிறது, மகிமையில் உயிர்த்தெழுகிறது. பலவீனத்தில் விதைக்கப்படுகிறது, பலத்தில் உயிர்த்தெழுகிறது. ஜென்ம சரீரங்களாக விதைக்கப்படுகிறது, ஆவிக்குரிய சரீரங்களாக உயிர்த்தெழுகிறது. ஆதாமுக்கும் கிறிஸ்துவுக்கும் இடையே உள்ள வேறுபாடுகள். முந்தின ஆதாம், பிந்தின ஆதாம். ஜீவாத்துமா, உயிர்ப்பிக்கிற ஆவி. ஜென்ம சரீரம், ஆவிக்குரிய சரீரம். பூமியில் இருந்து உண்டான மண்ணானவன், வானத்தில் இருந்து வந்த கர்த்தர். மனுஷன் மட்டும், மனுஷனும் தேவனும். முந்தின மனுஷன், இரண்டாம் மனுஷன். மாம்சமும் இரத்தமும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்க மாட்டாது. பூமிக்குரிய மனுஷனால் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்க முடியாது. ஆனால் தேவனுடைய ராஜ்யத்திற்குள் அவனால் பிரவேசிக்க முடியும். அழிவுள்ளது அழியாமையை சுதந்திரிப்பதுமில்லை. நமது சரீரத்தில் இருந்து அழிவுள்ளது ஒதுக்கி வைக்கப்படும். அழியாமை நமது உயிர்த்தெழுந்த சரீரத்திற்குள் இடம்பெறும். மாம்சமும் இரத்தமும் ஆவிக்குரிய சரீரத்தில் அல்லது மகிமையில் இடம்பெறுவதில்லை. ஆனால் மாம்சமும் எலும்பும் ஆவிக்குரிய சரீரத்தில் இடம்பெறும்.